ஒரு நள்ளிரவு, இரவு 12 மணி. காஞ்சிபுரம் அருகே அவலூர் என்கின்ற ஒரு கிராமத்தில் விளக்கு வெளிச்சமே இல்லை விக்கி என்கிறவன் தனியாக ஒரு வண்டியில் சென்று கொண்டிருக்கிறான். அப்ப விக்கி தனியாக பேசிக்கொண்டு போகிறான். என்ன, இந்த ஊர் முழுக்க சத்தமே இல்ல, ஒரு நாய் கூட குறைக்கல. இந்த நேரத்துல வெளியே வரவங்க ரொம்ப தைரியசால்னு சொல்லுவாங்களா, இல்ல ரொம்ப முட்டாள் என்று சொல்லுவாங்களா? இப்படியாக விக்கி தனியாக புலம்பிக் கொண்டு வண்டி ஓட்டி செல்கிறான். ஆனா இந்த மயான அமைதிக்குள் ஒரே ஒரு இடம் மட்டும் வெளிச்சமாக தெரிகிறது. விக்கி அருகாமையில் செல்கிறான். அப்பொழுது விக்கிக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது. நேரம் சரியாக இரவு 12 மணி. இந்த நேரத்துல யாரா அவன் ஃபோன் அடிக்கிறது என்று புலம்பிக் கொண்டே மொபைல் போனை எடுத்து பேசுகிறான். ஹலோ, யார் பேசுறீங்க என்று விக்கி கேட்க, டே 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 நான் தான் மச்சா விமல பேசுறேன். விக்கி, நீ எந்த இடத்துல இருக்க? நான் அவலூர் வழியாக சென்று கொண்டிருக்கிறேன். டே மச்சா, அங்கதான் ஒரு பேய் உலாவறதா சொல்லிக்கிறாங்க. விக்கி, என்னடா சொல்ற விமலு? டே 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 நான் போன வைக்கிறேன். அப்போது ஒரு வெளிச்சத்தோடு டீ கடை ஒன்று திறந்திருக்கிறது. சரி, போறதுதான் போறோம், ஒரு டீ குடிச்சிட்டு போவோம் என்று விக்கி கூறிவிட்டு அந்த டீ கடை உள்ள நுழையிறான் விக்கி. அவனுக்கு தெரியல, இப்போ அவன் நுழையிறது டீ கடையா இல்ல ஒரு அனுபவமா? டீ மாஸ்டர் முக முழுசா தெரியல, ஆனா அவன் சிரிப்பு ரொம்ப அதிகமா தெரியுது. கடிகாரம் ஓடல, கண்ணாடியில பிரதிபலிப்பு இல்ல. டீ ஆவி மனித முகம் போல மாறுது. பயம் வந்தா சில பேர் ஓடுவாங்க, ஆனா இந்த விக்கி பையன் மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்றான். யார்ப்பா நீ, உனக்கு என்ன வேணும் என்று டீ கடையிலிருந்து ஒரு குரல் கேட்க விக்கி பயந்து, நான் பேய் இல்லப்பா, நைட் ஷிஃப்ட் டீ மாஸ்டர் தான் அப்படின்னு சொன்னதும் விக்கிக்கு அப்பதான் பெருமூச்சு வந்தது. சில நேரங்களில் நமக்கு வரும் பயத்தை விட வதந்திகள் தான் அதிகமா பயமா இருக்கும் போல என்று மனதுக்குள் நினைத்தபடியே விக்கி டீ சாப்பிட்டு விட்டே கிளம்பிவிட்டான். மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.